மச்சான் வா 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 வா. ஏய், என்ன திடீர்னு அவசரமான மீட்டிங்? ஒரு பெரிய டீலிங் ஒன்று நடக்க போகுது. எதுக்கு மச்சான் தள்ளி வைக்கணும்? அதான் உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன டீலிங்? எல்லாம் நம்ம குடும்ப டீலிங் தான் மச்சான். வாட் யூ மீன்? ஐ மீன் இப்போ நான் உனக்கு சொன்னா உனக்கு எதுவுமே புரியாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே புரியும். சரியா? நீ உள்ள போ 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 போ. போச்சுக்காத மச்சான், போ. இங்க காணும் எவ்வளோ. ஒரு 2 minutes வந்துட்டேன். கமலேஷ், என்ன அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லிட்டு இப்படி நீ வாக் பண்ணிட்டு இருக்க? என்ன மச்சான் கலாய்க்கிறீங்களா? என்னடா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா உன் பிரச்சனை? எப்படியும் வெட்டியே தான் ஏதாவது பேசுவேன். அதை சீக்கிரமா பேசி தொலை. சரி சரி சரி. என்ன சொன்ன மச்சான்? வெட்டியா பேச போறேனா? ஒரு 10 minutes வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். டேய், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். சாரி மச்சான், இப்போ எனக்கு டைமும் இல்லை மூடும் இல்லை. சரியா? ஆனால் ஒன்னே ஒன்று மச்சான், உன் லைஃப்ல இந்த மீட்டிங்கை நீ மறக்கவே மாட்டேன். நீ கண்டினியூ பண்ணு. I'll be back. கோச்சுக்கதா? என்ன சொல்றான்? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் என் லைஃப்ல மறக்க மாட்டேனா? டாட், என்ன ஆதி? ஏதோ முக்கியமான மீட்டிங் உடனே வாங்கன்னு சொன்ன. நான் வீட்டுக்கு கூட போல, ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். என்ன மீட்டிங்? எப்ப ஸ்டார்ட் பண்ண போற? அது மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணல. வேற யாரு? கமலேஷ் தான். கமலேஷா? ஒரு முக்கியமான டீல், பெரிய ப்ராஃபிட்னு சொல்லி கண்டிப்பா வரணும்னு சொன்னான். அவன் சொன்னான்னு என்ன இவ்வளவு சீக்கிரம் வர சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறியா? இல்ல டாட், பெரிய டீல்னு சொன்னான், அதனால தான். உங்களுக்கு டயர்டா இருக்குன்னா நீங்க வேணா போங்க டாட். ஐ வில் மேனேஜ். இல்ல பரவாயில்ல, அவன் மூலமா வர ஆர்டர்னா கண்டிப்பா ஏதோ வில்லங்க இருக்கும். நான் வெயிட் பண்றேன். மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கூப்பிடு. ஓகே? ஓகே டாட். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன வருவாளா மாட்டாளா? ரஞ்சனி, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. உன் சான்ஸ் மிஸ் ஆக போகுது. நான் கூட நீ பயந்து வருவ. வந்து வேணாம் கமலேஷ், வீடியோ ரிலீஸ் பண்ணாத. நான் உன்னை முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி என்ன டென்ஷன் ஆகிட்டே இருக்கியே. சாரி டார்லிங், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போவே உங்கள் அப்பாவோட வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காட்டிட வேண்டியதான். உன் குடும்ப மானத்தை, குறிப்பாக அந்த ஏக்கியோட மானத்தை நான் வாங்க போகிறேன், அசிங்கப்படுத்த போகிறேன்.